பாதவர்ஜனா மீண்டும் சொல்லியிருக்காரு, உண்மை வெளியே வரும் அப்படின்னு அவரு. அதைத்தானே முதலமைச்சரும் சொல்றாரு, அதைத்தானே எல்லாரும் விரும்புறோம். உண்மை வெளிவரதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி சதின்னு ஏன் சொன்னீங்க? சரி சொல்லிட்டீங்க, ஆதாரங்களை கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்கணும்ல. அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கண் துடைப்புன்னு யாரோ சொன்னீங்க, ரைட்டு. எஸ்ஐடி அமைச்சாச்சு, இப்பயாவது போய் கொடுங்க. 2 கோர்ட்ல கேஸ் வந்துச்சு, வரப்போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும், வக்கீல்களுக்கு தெரியும். லீகலா உங்களுக்கு நோட்டீஸ் வரல, ஒரு பார்ட்டியா இல்லைன்றதெல்லாம் இருக்கட்டும், வழக்கு வரப்போன்னு தெரியல. நாங்க தான் தாவேக அட்வொகேட், நான் ரெப்ரசென்ட் பண்றேன், எங்க கட்சியை பத்தி இப்படி பேசாதீங்க சொல்லலாம். வைக்கல. மதுரையில வந்துச்சு, அங்கே போய் ஆதாரங்களை கொடுக்கலாம்ல. சதிங்கிற வார்த்தையும் வரல. நடந்தது ஒரு விபத்துன்னு கோர்ட்ல சொல்றாங்க. யாரோ ஸ்டாலின் சொல்லல, யாரும் சொல்லல, போலீஸே அந்த வார்த்தையை சொல்லல. புஷி ஆனந்தனுடைய வழக்கறிஞர் சொல்றார், தாவேகாவுடைய கட்சியினுடைய கருத்தாக அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. நடந்த விபத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், நாங்களே திட்டமிட்டு கொள்வோம். பொதுவெளியில சதிங்கிறாங்களே. அதுதான் இந்த முரண்பாட்டை முதல்ல அவருக்கு பின்னால் போறவர்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா தொண்டர்களை முறுக்கேற்றி விடுறதுக்கு ஒரு வார்த்தை, சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வார்த்தைன்னு சொன்னா, அப்ப விஜய் சராசரி அரசியல்வாதி தான், 10ஓட 11 தான். தனக்கு எது வசதியோ அதை அந்த நேரத்துல பேசுவார்னு அந்த அவப்பெயர் உங்களுக்கு தேவையா? ஏன்னா நீங்க யாருமே சரியில்லைன்னு தான் நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சீங்க. இந்த கட்சிக்கு என்ன அவசியம்னு வந்த போது, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, நான் ஒரு மாதிரி அரசியல்வாதியா புது மாதிரியா வர்றேன் அப்படின்னு தானே வந்தாரு, மாற்று மாதிரி. இல்ல இப்பவும் கூட பொதுமக்கள் பார்வையில புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு இந்த நிலைமையா? எந்த நிலைமையா? சும்மா சொல்ல, எந்த நிலைமையான்னு சொல்லுங்க. இல்ல என்ன கைய காலை கட்டி போட்டாங்களா, இல்ல கையை பிடிச்சு முறுக்குனாங்களா, இல்ல தூண்ல கட்டி வச்சிருக்காங்களா? கிளின்னு கிளிக்கிறாரு திமுகவை. 5 ஊர்ல பேசி முடிச்சிட்டாரு, 5 மாவட்டத்துல. என்ன பண்ணல? இதே கரூர்ல ஏறி நின்ன உடனே முதல்ல என்ன வார்த்தை சொல்றாரு, போலீஸ்காரங்க மட்டும் இல்லைன்னா நான் அந்த பைபாஸ்ல இருந்து இந்த இடத்துக்கு என்னால வந்திருக்க முடியாது, காவல்துறையினருக்கு நன்றி சொன்னாரா இல்லையா? எந்த காவல்துறை? சந்திரபாபு நாயுடுவா? கண்ட்ரோல் ஆந்திரா போலீஸா? எந்த போலீஸ்பா? தமிழ்நாடு போலீஸ், ஸ்டாலின் போலீஸ். ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் தானே. அதுக்கு தானே நீங்க நன்றி சொல்றீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு தப்போ அசம்பாவிதமோ நடக்காத வரைக்கும் ஒண்ணு இல்லை, நடந்தாதான் அந்த நிபந்தனைகளுக்கு என்ன வேல்யூ இருக்கு, இந்த கட்டுப்பாடுகள் ஏன் நமக்கு விதிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியும். நான் இப்பவும் சொல்றேன் சார், விஜய்க்கு இது புது அனுபவம். அவருக்கு ஆறுதல் சொல்லி கை தூக்கி விட நாம எல்லோருமே தயாரா இருக்கிறோம். முதலமைச்சரே சொன்னாருங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சரே, எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் மரணம் அடையணும்னு நினைக்க மாட்டாங்க. விஜய்க்கு முதல் நாள் அவர் ஒரு வீடியோ விட்டார், பாத்தீங்கல்ல? அது கிட்டத்தட்ட விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி வெளிப்படையான ஆறுதல் அது. ஆனா விஜய் அதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கொடுக்குறாரு, முதலமைச்சர் என்னை பழி வாங்குறேன், எது நான் பழி வாங்கினது, இவரை விட்டு வச்சதுதான் பழி வாங்கினதுன்னு அவர் நினைக்கிறாரோன்னு தோணுது நமக்கு. இப்ப தோணுது. ஏன்னா ஸ்டாலின் செஞ்சது அதுதான், இவர் விட்டு வச்சதுதான். எஃப்ஐஆர்ல சேருங்கப்பான்னு சேர்ந்து இவர் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போய் தானே சார் குவாஷ் பண்ணணும், அல்லது ஏபி கேட்கணும், கைதானா பெயில் கேட்கணும்.